எஸ்பிபி ஒரு ராட்சஸ். இது அவரே அவர் ராட்சஸா இல்லை. ராட்சஸ்னாக்க நம்ம தவறான அர்த்தம்லாம் எடுத்துக்க வேண்டாம். மனித வலிமைக்கு மீறிய சக்தி ஒருவன் அப்படின்னு வச்சுக்குவோம். பெரிய அபார சக்தி படைத்தவர். 1966 தான் அவர் முதல் பாடல் பதிவாகுது தெலுங்குல. அதுக்கு பிறகு எம்எஸ்பி கூப்பிட்டு சாந்தி நிலையம் படத்துல பாடுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது எத்தனையோ பாடகர்கள் வந்திருக்கிறாங்க, போயிருக்காங்க. வாழும் காலத்திலேயே பாடல் வாய்ப்பை இழந்து போனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். எஸ்பிபி சினிமா பாடல்கள் மட்டும் பாடிட்டு இருந்ததோட இல்லாம இவன் வந்த போது மிகப்பெரிய இசை ஜாம்பவான்கள்லாம் அதுல இருந்திருக்காங்க. ஏஎம் ராஜா எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுக்கு சாம்ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருந்தவர் TM சௌந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ், இது மாதிரி ஆட்கள்லாம் இருந்த அந்த காலங்கள்லயே உள்ள வர்றாரு. 1-2 பாடல்கள் ஆரம்பிச்சு 60 இறுதியில ஆரம்பிச்சு 70 இறுதியில பார்த்தோம்னா அவர் எங்கே வந்துடுறாரு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அந்த காலகட்டங்கள்ல கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட இளம் நடிகர்கள் உள்ள வராங்க. சில நேரங்கள்ல கமல்ஹாசன் மாதிரி ஆட்களுக்கு TM சௌந்தரராஜனுடைய குரல் ஒத்து போகாதனால எஸ்பிபியோட குரலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் TM சௌந்தரராஜன் திரைத்துறையை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்பிபிக்கு இணையா வேற ஒரு ஆள் வரணும் அப்படிங்கறதுல பல இசையமைப்பாளர்கள் புது ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. சிறந்த பாடகர்கள் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க திரைத்துறையை விட்டு காணாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஎம் ராஜா பத்தி சொல்லவே வேணாம். அவரோட ஹிட் சாங் கன்னடம், மலையாளம், தெலுங்குன்னு போய் அவரு ஒரு பெரிய லெவலுக்கு போய் திருப்பி ரீஎன்ட்ரி வந்தாரு. 74ல ரீஎன்ட்ரி வராருன்னா அந்த நேரம் எஸ்பிபி இங்க இருக்காரு. வந்தவரு ஏஎம் ராஜாவால ஸ்டாண்ட் பண்ண முடியல, போயிட்டாரு. அது எஸ்பிபியால போனாருன்னு நான் சொல்ல வரல, அவரு போயிட்டாரு. 70 பிற்பகுதியில பி ஜெயச்சந்திரன் வராரு. முன்னால 70s துவக்கத்துல 70 பிற்பகுதியில ஜாலி ஆபிரஹாம்னு ஒரு மலையாள பாடகர் அவர் வராரு. டாக்டர் கல்யாண் வராரு. ஏஆர் ரஹ்மான் 90களில் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய மாற்று மொழி பாடகர்கள் எல்லாம் நிறைய உள்ள போட்டு வர்றாரு. உதித் நாராயண் எல்லாம் உள்ள வராரு. அவரால் வெகு காலம் நீடிக்க முடியல. கேரளாவில இருந்து உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன் இவங்க எல்லாம் வர்றாங்க. ஆலாப் ராஜ் 2000 துவக்கத்துல இவரு பென்னி தயாள் வராரு, தீனா வராரு, திலீப் வராரு. நல்ல ஹிட் சாங்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுடைய குரல் வளத்துக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா இவங்களெல்லாம் கடந்து அதே காலகட்டத்துல தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து எஸ்பிபி நின்றுட்டே இருக்காங்க.